வெல்கம் டு அனிமே எலிவேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளாக் ஸ்மித் ஜிக்கோட எபிசோட் 6 தான். போன சாப்டர் என்ன பார்த்துருப்போன்னா, ஹீரோ வந்து அந்த சியா பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்து திட்டமிட்டு இருந்த அந்த 2 பேரையும் பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த கேம் விட்டு வெளியே வச்சுருந்துருப்பான். அதுக்கப்புறம் வா நம்ம டஞ்சனுக்குள்ளே போகலாம் சொல்லி சியா பொண்ணுக்கிட்ட பேசியிருந்துருப்பான். அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் முடிஞ்சிருந்துருக்கும். இப்போ அவங்க சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ தான் சொல்கிறான், வா வா நீ நானும் போய் அந்த பாஸை தோக்கடிக்கலாம்னு சொல்கிறான். உடனே அந்த சேஃப் பொண்ணு என்ன நீ நானுமோ அப்படின்னு கேட்குது. அதுக்கு வந்து சொல்கிறான், ஆமாம் எனக்கு தெரியும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நடந்துருக்குது, நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி ஒன்றும் நடக்கூட மாட்டேன் அப்படி சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃப்ளாஷ்பேக் போகுது. அதாவது என்னன்னா, ஹீரோக்கு வந்து சின்ன வயசில் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச அவனுடைய பொம்மைகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா நீ வந்து இதெல்லாம் வச்சு விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி போடுறாங்க. ஹீரோ வந்து கேம் விளையாடலான்னு லேப்டாப் வந்தா நீ வந்து இந்த லேப்டாப்பை சாவணும்னு இருந்தால் மட்டும் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டார்ச்சர் கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃப்ரீயாக விட்டதில்லை. அதனால் வந்து ஹீரோ சொல்கிறான், எனக்கு வந்து தெரியும் நீ வந்து எவ்வளோ ஆசைப்பட்டது வந்து நடக்காமல் போச்சு, நீ எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும், அதனால் வந்து நான் உனக்கு அதை பண்ணுறேன் அப்படி சொல்லுங்கிறான் ஹீரோ. அந்த பொண்ணு ஒன்று என்ன நினச்ச, நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கைவிட நினச்சியா, வா வா நம்ம போகலாம், நீ அழுவாத அப்படி சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா இது நான் சரி சரி வா போகலாம் அப்படி சொல்லி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன நீ எங்கே அடி பார்க்குறான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எப்பயோ அந்த டோர் கிட்ட போயிடுச்சு. என்னப்பா நீ ஒன்றும் இருந்து அங்கேயே இருந்து நான் இதுன்னுக்குற, வா நம்ம போகலாம் அப்படி சொல்லுது. ஒரு நிமிஷம் இரு நான் வரேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ போயின்னுக்குறான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு. ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்போ தான் பொறுமையாக வந்துருக்குறான். அந்த டோர் பார்த்தீங்கன்னா பொறுமையாக மூடுது. என்ன இந்த டோர் வந்து மூடுதா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ அறக்க பறக்க ஓடுறான். அடா அச்சா வெயிட் அ செகண்ட் அப்படி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வழியாக வெளில வந்துட்டான்ப்பா, ஒரு வழியாக வெளில வந்துட்டான்ப்பா அப்படி சொல்லிட்டுங்கிறான். அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்லுது, நம்ம வந்து இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் ஏன் வந்து ஒன்றும் இந்த மாதம்லாம் வரல அப்படி சொல்கிறான். அதுக்கு வந்து ஹீரோ தான் சொல்கிறான், இது வந்து ஸ்டோன் கோலம்ஸ் தான் இருக்கும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படி சொல்கிறான். நீ கவலைப்படாத, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்பர் டஞ்சன் இது வரையும் எனக்கு பீஸ் ஆஃப் கேக் மாரி தான் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லுகிறான். பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இந்த டேப்பர் டஞ்சனை வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பிளட் கலத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 100 முறைக்கு மேலே வந்து கான்கர் பண்ணியிருக்கிறான். இதில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தெரியும். ஹீரோ வந்து சொல்கிறான், நம்ம வந்து இங்கே வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணு அப்படி சொல்லுகிறான். ஹீரோ வந்து மனசு நினைக்கிறான், இந்த பொண்ணுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது மூலமாக நம்ம ஸ்கில்லே வளர்த்துக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கிட்ட நல்ல பேர் எடுக்கலாம், ஒரே கல்ல 2 மகா அப்படி சொல்லுகிறான். உடனே இந்த பொண்ணு சரி சரி நம்ம இங்கேயே உட்காந்து நமக்கு என்ன ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்கிறான். உடனே ஹீரோவும் சொல்லிட்டு உட்காடுறான். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நேரம் ஆகும், நம்ம வந்து அதுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லி அந்த பொண்ணு ஏதோ சவுண்டு வருது வித்தியாசமாக சொல்லுது. ஹீரோ என்ன சவுண்டு அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். உடனே ஹீரோ நாடா அது அப்படி சொல்லி திரும்பி பார்க்குறான். பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு சுண்டலி மேலே உட்காந்துக்கிறான். உடனே இந்த சியா பொண்ணு இந்த சுண்டலி ரொம்ப அழகாக இருக்குதுப்பா, இந்த மாஸ்டர் செம க்யூட் இல்லை அப்படி சொல்லுங்குது. ஹீரோ பார்க்குறான், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்ஸ்டரு, இது பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த ஸ்டோன் குழம்பு கூடவே தான் ஒட்டினே இருக்கும், அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஸ்டோன் குழம்பு இருக்குது அப்படி சொல்லி ஹீரோ நினச்சினுக்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டரை பார்த்து நோண்டினுக்கிறான், இந்த மாஸ்டர் இங்கே இருக்குதுன்னா அந்த ஸ்டோன் குழம்பு இங்கே இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அது நோண்டினே சீக்கிரமாக நீ வந்து அந்த ஸ்டோன் குழம்பத்தை கூடு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் நோண்டினே இருக்கும். பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய ஒரு சத்தம். ஹீரோ கொண்டு அப்புறம் என்னடா அது அப்படி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நிலமே ஆடுது, அங்கேருந்து பக்கம் பக்கம் வருது. ஹீரோ கொண்டு புரியல, அது வருது அது அடி வருது அப்படி சொல்லுகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் கோலத்தோடைய அப்படியே மண்டை அப்படியே பறந்து வருது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிரகாசமான ஒரு வெளிச்சம். ஹீரோ ஒன்றுமே புரியல, இந்த ஃப்ளோரே பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ பதறான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பதறுது, என்ன இந்த மாஸ்டர் எப்படி சடன்லி இங்கே வரலாம் அப்படி சொல்லி பார்த்துனா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பாறை எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டராக கிரியேட் ஆகுது. ஹீரோ பார்க்குறான், அடடா அது ரொம்ப ஆபத்தாக இருக்கும் போல அப்படின்ட்டு. அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா பாறையிலையும் கூப்பிட்டு ஒரு பெரிய உருவம் எடுக்குது. ஹீரோ அந்த சியா பொண்ணு பார்த்துன்னுக்குறாங்க, அடடே என்னடா இது சொல்லிட்டு. அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பெரிய உருவம் எடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ரோர் ஒன்று விடுது ஆன்ட்டு. ஹீரோவும் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பதறுனுங்கிறானுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் வந்து லெவலாக காட்டுறாங்க. Giant stone golem level 60. A giant automated doll created by Deborah. It's guarding the dungeon. அது விட்ட ஒரு ரோருக்கு அவள்தான் அந்த சியா பொண்ணு அலறிச்சு, நம்மளால இந்த மாஸ்டரை தோக்கடிக்க முடியுமா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதறுது. ஹீரோ சொல்கிறான், கண்டிப்பாக நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டரை போட்டு தள்ள முடியும், அதுக்கு வந்து நான் சொல்கிற பிளானை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் அப்படி சொல்கிறான் ஹீரோ. உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கேருந்து புஷ்க்குன்னு அட்டாக் பண்ண கிளம்பிட்டான். உடனே அந்த சியா பொண்ணும் சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பேக்கப்பாக இருந்து உனக்கு கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வில்லம் பெற்று வச்சு ரெடியாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு வீடு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் மாஸ்டருடைய கையிலேயே பட்டு பார்த்தீங்கன்னா 40 மார்க் போகுது. அந்த சுண்டலி பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டரோட மண்டபமே தான் உட்காந்துக்குது. இந்த ஸ்டோன்களை பார்க்குது, என்னது இது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓங்கி ஒரு அட்டாக் பண்ணுது சியா பொண்ணு. சியா பொண்ணு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே ஒரு ஜம்ப் ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே பறந்து போகுது. ஹீரோ பார்க்குற டேமேஜ் இந்த மாஸ்டரோட பவர் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ண போகிறான். அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்குது. அந்த சுண்டலி பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் கிட்ட சொல்லி அங்கே பாரு ஒரு அட்டாக் பண்ண வரான்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா பார்க்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா போட்டு அந்த மாஸ்டர் பின்னாடி அடிச்சுன்னுக்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டருக்கு ஒன்றுமே ஆகலை.
ஹீரோ அடிக்கிற அட்டாக்லேருந்து பார்த்தீங்கன்னா 15 தான் போகுது. ஹீரோ நினைக்கிறேன் அடாச்சா என்னடா இது என்னுடைய ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது என்னுடைய பவரும். என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டரை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சினுக்கிறான். அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா தெரியுதா என்ன வந்து பின்னாடி இந்த அட்டாக் பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஓங்கி ஒரு அட்டாக் பண்ணி ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜம்ப் அடிக்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஹீரோ இந்த ஜிக் கேரக்டரில் இருக்கிறதுனால அவனால் ரொம்ப தூரம் ஜம்ப் பண்ண முடியாமல் கொஞ்சம் தூரம் ஜம்ப் பண்ணுறான். ஹீரோ பார்க்குறான் அடாச்சா என்னடா இது இப்படியே போனால் என்னால் வந்து இந்த மாஸ்டரை தோக்கடிக்க முடியாது. என்னுடைய கேரக்டரில் இருக்கிற வீக்கான ஒரு கேரக்டர் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறான் ஹீரோ. இதை உடனே அந்த மாஸ்டர் கையில் இருக்க யாரை பார்க்குறான். ஏய் ஒரு நிமிஷம் இந்த ஆரோ இது பார்த்தா அந்த மாஸ்டர் கையில் அந்த இடுக்கில் அப்படியே சிக்கின்னு இருக்குது அப்படி சொல்லி நினச்சினுக்கிறா. ஓகே தட்ஸ் இட் இது ரைட்டு அப்படின்னு நினச்சின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சியா பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கிட்ட வருது. மிஸ்டர் ஸ்லீக் உனக்கு ஒன்றுமே ஆகலையே அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்து நீங்கள் வராத அப்படி சொல்கிறான். சொன்னோடனே பார்த்தா அந்த பொண்ணு பின்னாடி போயிடுச்சு. ஹீரோ சொல்கிறான் நீ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உன்னுடைய ஆரோவை அதோட ஜாயின்ஸில் அட்டாக் பண்ணி அப்படி சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ரோஜர் நீ சொன்ன மாதிரியே பண்ணுற அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய ஆரோவை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதோடைய ஜாயிண்ட்லேயே அட்டாக் பண்ணுது. எல்லாத்துலேயும் பார்த்து அதோட ஜாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ பார்க்குறான். பார்த்தீங்கன்னா அந்த ஏரோவை பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டில் பட்டதுனால ஹீரோக்கு ஒரு வே மாரி இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே போகிறதுக்கு. ஹஹா நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு போர்ஷன் எடுத்து குதிச்சுட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது மண்டை மேலே போகிறதுக்கு ஒரு பாத்து ஒன்று கச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கேருந்து புஷ்ஷுன்னு கிளம்பி பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டருக்கு மேலே போயிட்டான். இந்த மாஸ்டர் இந்த கோலம் மாஸ்டர் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காமனான வீக்னஸ் தான் இருக்குது. அது என்னன்னா அதில் ஹெட்டு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கேருந்து அப்படியே அந்த கத்தி எடுத்துன்னு வரான். இந்த மாஸ்டர் மண்டிலே இறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே இருக்குது. அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே வழியில் கதறுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹா ஒரு வழியா இது முடிஞ்சிடுச்சு அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ண இடத்துல வந்து ஒரு பெரிய வெளிச்சம் ஒரு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாடை ஓங்கி இன்னும் ஆழமாக இறக்கிட்டு ஒரே இசு. ஓகே இப்போ வந்து நம்ம ரிவார்டை கிளைம் பண்ணிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த மாஸ்டர் தலைமையில இருந்த ஸ்வாடை ஒரே இசுட்டு பறந்து போயிடுறான். ஆஹா இப்போ வந்து என்னால் கீழே லேண்ட் ஆக முடியாது நான் காலி அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சியா பொண்ணு ஓடி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரே கேட்சி. ஹீரோ ஒன்றே வெக்கப்பட்டுன்னு இருக்கிறான். ஹீரோ ஒன்றே வெக்கப்பட்டுக்கிறான். அந்த சியா பொண்ணு ஒன்றே ஜீக் உங்களுக்கு ஒன்றுமே ஆளு கேட்குது. ஹீரோவும் ரொம்ப நன்றி அப்படி சொல்லுகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஹேண்டில் பண்ண முடியுமா நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரம் டைம் வாங்கி தரேன் நீ கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அட்டாக் பண்ணி அப்படி சொல்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஏய் நீ என்னப்பா பார்த்துனுக்குற அந்த மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியோ ஒரு வழியாக போட்டு இல்லையா சரி நீ அங்கே பாரு ஃபைனல் போ மட்டும் கொடுத்தா போதும் அப்படி சொல்லுகிறான். உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சரியான ஷாக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே கொடூரமாக காத்துது. அது இல்லைருந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பவர் வெளியே வருது. ஹீரோ ஒன்றுமே புரியல என்னடா இது அப்படி சொல்லி பார்த்துனுக்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம்லேருந்து மெசேஜ் வருது. Berserk Giant Stone Golem. Giant Stone Golem balance is damaged and has fallen into an uncontrollable state, increasing its attack power and speed. பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பெர்செக் ஃபார்முக்கு போயிட்டு இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் முடியுது. சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே அந்த மாஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேம்பேஜ் முடிவு அப்படியே கொடூரமாக கத்தின்னு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஓங்கி ஒரு அடி ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படி தெரிகிறான். அடாச்சனால இது இந்த மாஸ்டர் வந்து இப்படி வந்து ரேம்பேஜ் முடிவு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்கினே ஓடுறான். அடாச்சா என்னடா இது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ மூச்சு நின்றுறான். இது எப்படி வந்து பாசிபிள் இது வந்து இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு போகிறான். இந்த டென்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா 100 முறை கிளியர் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு வாட்டி கூட இதுமாதிரி நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஓடி போய் அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ண போகிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் அதுக்கு முன்னாடி ஹீரோ ஓங்கி ஒரு குத்து அதோட ஸ்பீடு அதோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா செம்ம அதிகமாகிட்டு இருக்குது. ஹீரோவில் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் கிட்டே போக முடியல. ஹீரோ பார்த்தா அப்படி பறந்து போயிடுற அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணல. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இந்த மாஸ்டர் அட்டாக் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் வீக்காக தான் இருக்கணும். ஏன் வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நினச்சினுக்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா அது குத்து விட்டு குத்துல இவங்க 2 பேரும் பார்த்தா தெரிச்சு போயிடுறாங்க. ஏன் சொல்லிட்டு ஹீரோ பாட்டு அவன்கிட்ட கொஸ்டின் கேட்டுக்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் இவங்க விடவே இல்லை. பார்த்தீங்கன்னா செம்ம அடி 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து போயிடுறானுங்க. அந்த மாஸ்டர் ஓங்கி ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோ பார்த்தீங்கன்னா உடனே அவனுடைய கத்தியை வச்சு தத்துட்டான். பேட்ஸ் அந்த காலத்தில் இந்த மாஸ்டர்லாம் சர்வசாதாரணம் ஏன் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுக்கு தெரியாமல் மூச்சுன்னு இருக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த மாஸ்டரோட அட்டாக்கை தடுத்ததால ஹீரோட ஸ்குவாட் பார்த்து அப்படியே சுக்குலாக உடஞ்சி கீழே விழுது. ஹீரோக்கு அப்போ தான் புரியுது. எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா நான் இப்போது பிராட்ஸ் கிடையாது. நான் ஜிக் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்போ தான் அவன் உணர்றான். நான் வந்து பிராட்ஸ் இல்லை ஜிக்கு அப்படி சொல்லிட்டு. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து அந்த மாஸ்டரை கொல்ல முடியல. இந்த மாஸ்டரை கொல்லணும்னா நான் பிராட்ஸாக இருந்திருக்கணும். இப்போ ஜிக்கா இருக்கிறதுனால என்ன முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய ஹோப்பு மொத்தத்தையும் இழந்துட்டான். அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஓங்கி ஒரு குத்து வருது ஹீரோவை. உடனே பார்த்தீங்கன்னா அந்த சியா பொண்ணு தான் ஓங்கி ஒரு வில்ல ஒன்று விட்டுட்டு ஏய் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சி தரத்தரன்னு வெளிச்சுன்னு போகுது. இந்த பக்கம் வா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரிகவர் ஆகணும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஹெச்பியும் இல்லை மனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல ஒழிஞ்சுன்னுக்குறாங்க. அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேர் இருக்குது எங்கடா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஓரமாக ஒரு பாறை பின்னாடி ஒழிஞ்சுன்னுக்குறாங்க. நான் வந்து முன்னாடியே செக் பண்ணிட்டேன்பா.
இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனே ஆகல. இந்த மான்ஸ்டர கொன்னா மட்டும் தான் இந்த டோர் ஓப்பன் ஆகும் போல அப்படி சொல்லுங்குது. ஹீரோ நினைக்கிறான். ஆமா, நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மான்ஸ்டர தோற்கடிக்க முடியாது. இனிமே நம்ம இந்த இடத்துல சாவ போறோம் அப்படின்னு வந்து ஹீரோ நினைச்சுன்னு இருக்கிறான். உடனே அந்த பொண்ணு நான் சொல்றது கேட்குறியா இல்லையாப்பா அப்படி சொல்லுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஆஹா நம்மளால இந்த மான்ஸ்டர தோற்கடிக்க முடியாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்பவே இந்த இடத்துலருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் பார்க்கணும். ஆனாலும் தப்பிக்கிறதுக்கு கூட நீ வழி இல்ல சொல்லிட்ட. அதனால நம்ம இந்த இடத்துல சாவ போறோம் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிருக்கிறான். உடனே அந்த பொண்ணு தான் சொல்லுது, "ஏய் நீ என்னப்பா சொல்ற? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் குடுத்து அந்த மான்ஸ்டர வந்து நம்ம தோற்கடிச்சிடலாம்" அப்படி சொல்லுங்குது. ஆனா அந்த ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, "நம்மளால அது வந்து கண்டிப்பா முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹை லெவலான ஒண்ணு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லோ லெவலான ஒருத்தவங்க தான்" அப்படி சொல்லுகிறான். அது மட்டும் கிடையாது. நான் இதுவரைக்கும் பார்த்ததுலயே இந்த மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ரேம்பேஜ் மோடுக்கு போயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டிஷன ஃபில் பண்ணும் போல. அந்த கண்டிஷன வந்து ஃபில் அப் பண்ணதால, இப்போ வந்து அது ரேம்பேஜ் மோடுக்கு போயிடுச்சு அப்படி சொல்லுகிறான் ஹீரோ. அதுக்கு வந்து சியா பொண்ணு தான் சொல்லுது. "அது எந்த முடிவு வேணா போட்டும்பா. நமக்கு வந்து நம்ம கடைசியா சாவர வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். அப்படி ட்ரை பண்ணா தான் நம்மளுக்கு வந்து ஜெயிக்க முடியும். நம்ம வந்து தோத்து போறதாவே இருக்கட்டுமே. ஆனா அதுக்கு என்ன? நம்ம கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணியாவது தோத்து போவோம்" அப்படி சொல்லுது. ஆனா ஹீரோ, "ஏய் நம்ம லெவல் வந்து ரொம்ப கம்மி. அது லெவல் வந்து அதிகம்" அப்படி சொல்றான். உடனே அதுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்லுது. "என்ன சொல்ற? என்னோடது 48 உன்னோடது 38 மொத்தம் சேர்த்தா 80 வருதுப்பா. நம்ம இப்ப ஸ்ட்ராங்கா தானே இருக்கிறோம்" அப்படி சொல்லுது. ஹீரோ ஒண்ணும் புரியல. "ஏன் ஏன்?" அப்படி சொல்லுறான். ஆனா அந்த பொண்ணு வந்து, "சீக்கிரமா வா. நான் போய் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றேன்" அப்படி சொல்லிட்டு பார்த்தா, அது வேகமா போய் அட்டாக் பண்ணறதுக்கு போயிடுது. அப்பதான் ஹீரோவுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அப்ப வந்து அவங்க தம்பி தான் சொல்றான். "ஏய்! நீ என்ன இங்கே உன்ன பார்த்துட்டு இருக்கியா? நீ பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க யாருக்குமே பிடிக்கல. ஆனா என்ன பண்றது? நீ இப்படி பண்ணிட்டியே! அம்மா வந்து உன்னால அழுதுட்டு இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சின்ன வயசுல வந்து நீ நல்லா பெருசா இருந்த. அது மட்டும் இல்லாம நீ ஸ்ட்ராங்கா இருந்த. அதனால வந்து நீ எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டு இருந்த. என்ன புல்லி பண்ணவங்கள நீ தடுத்துட்டு இருந்த. ஆனா இப்ப அப்படி இல்ல. நீ ரொம்ப வீக் ஆயிட்ட. அது மட்டும் இல்லாம நீ வந்து கூன் போட்டு ரொம்பவும் ஒரு சோம்பேறியா மாறிட்ட. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன வந்து எல்லாரும் அடிப்பாங்க. இது வேற பத்தாதுன்ட்டு உனக்கு படிப்பறிவு சுத்தமா கிடையவே கிடையாது. நீ வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் அந்த கேம் வச்சு விளையாடிட்டு இருக்க. இது மாரி இருந்தா எல்லாரும் உன்ன அடித்தான் செய்வாங்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா, உன்னுடைய சோகத்த என் ஃப்ரெண்ட்ஸுகிட்டயும் இல்லன்னா என்ன மாரி உங்க தம்பிகிட்டயும் ஷேர் பண்ணிக்கோ அப்டி சொல்லுகிறான். "டேய் என்னடா பேசினுக்குற? இங்கேருந்து ஓடி போடா" அப்டி சொல்றான். அதுக்கு வந்து அவன் தம்பி தான் சொல்றான். "நீ வந்து ரியலைஸ் பண்ணிக்கணும். இத தவிர உனக்கு வேற வழியே கிடையாது" அப்டி சொல்றான். "நீ வந்து என்கிட்ட ஷேர் பண்ணு. நான் வந்து உனக்கோசரம் கூடவே இருப்பேன்" அப்டி சொல்றான். அவன் வந்து கத்துறான், "டேய் டேய்" அப்டி சொல்லிட்டு. அதுக்கு வந்து அவன் தான் சொல்றான், "சீக்கிரமா வா. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து அலோனா இல்ல. ஒரு சில விஷயங்கள உன்னால தனியா மட்டும் செய்ய முடியாது. அதுக்கு வந்து கூட உனக்கு ஆட்கள் தேவைப்படுவாங்க" அப்படி சொல்றான். உடனே இரு ஒண்ணுமே புரியல. அவன் போம்போது சொல்லிட்டு போறான். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, "உனக்கோசரம் கிம்ச்சி ஸ்டூ செஞ்சு வச்சிருக்காங்க. வா" அப்படி சொல்லிட்டு கூட்டு போயிட்டான். அதே மாரி தான் இந்த பொண்ணும் "சீக்கிரமா வா" அப்படி சொல்லிட்டு கூட்டு போயிடுச்சுல்ல. இது நினைச்சுன்னுருக்கிறான் ஹீரோ. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அதுல யாரோ வச்சு ஒரு விண்டு ப்ளோ சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் பண்ணுது. HP is low. Please recover. HP is low. Please recover. You are low on stamina. Please consume food. ஆனா பார்த்தீங்கன்னா, அது அட்டாக் பண்ணதால அதுகிட்ட சுத்தமா பவரே இல்ல. அதோட ஹெச்பி, அதோட மானம் எல்லாமே செம கீழ போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அதால சுத்தமா ஸ்டாமினா எல்லாத்துக்கும் நிக்கவே முடியாம செம வீக்கா இருக்குது. ஆ இதுதான் இதுதான் என்னோட லிமிட். இதுக்கு மேல என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அப்டி சொல்லியிருக்குது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் என்னையும் அட்டாக் பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அடி பார்த்தீங்கன்னா, அப்ப கரெக்ட்டா ஹீரோ வந்து அந்த பொண்ண புடிச்சு தள்ளி விட்டுறான். அந்த அடிச்ச அடி பார்த்தீங்கன்னா, அப்டியே செதறுது அந்த இடமே. "ஓ! ஜீக் நீ உள்ளே வந்துட்டியா?" அப்டி சொல்லுது. உடனே அந்த ஜிக்கு தான் சொல்றான். "எனக்கோசரம் டைம் பை பண்ணி குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டாமினாவும் என்னுடைய ஹெச்பியும் ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப நான் போய் அந்த மாஸ்டரோட சண்ட போடுறேன். நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு" அப்டி சொல்லிட்டு ஹீரோ அவன்கிட்ட இருக்கிற அந்த பிக்ஸாக்ஸ தான் சமன் பண்றான். அதாவது அந்த மண்வெட்டி. இப்ப எனக்கு வேற வழியே கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, தோக்க போறதா இருந்தாலும் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் தோத்து போவேன் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த கோடாரி எடுத்து வச்சுன்னு ரெடியா இருக்கிறான். அட்டாக் பண்றதுக்கு. அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, ஓங்கி ஹீரோ அட்டாக் பண்ணதுக்கு வருது. ஹீரோ பார்த்தீங்கன்னா, பயமே இல்லாம கத்திக்கினே போறான் அட்டாக் பண்றதுக்கு. ஓங்கி ஒரு அட்டாக்கு. அதில பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டருடைய ஒரு விரல் அப்படியே கீழ விழுது. குண்டா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இது வந்து எப்படி ஒர்க் ஆச்சு? இந்த பிக்ஸாக். இதுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா அட்டாக் பவரே கிடையாது. ஆனா எப்படி இந்த மாஸ்டருடைய கை வந்து துண்டா விழுந்துச்சு அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் எழுந்து போயி அது கை மேல உட்காந்து அடிக்கிறான், அட்டாக் பண்றான். ஆனா பார்த்தீங்கன்னா, சுத்தமா ஒர்க்கே ஆவல. எல்லாமே பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸுன்னு வருது. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது? ஏன் மிஸ்ஸுன்னு வருது? ஏதாவது இதுக்கு வந்து கண்டிஷன் ஃபில் பண்ணணுமா? என்ன பண்றது? அப்டி சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அந்த சேவல் தான் கத்துது. "ஏய் உனக்கு மேல பார்றா" அப்டி சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா, அந்த மான்ஸ்டர் ஓங்கி ஹீரோ அப்டியே சட்னி ஆக்குறதுக்கு வருது. ஹீரோ பார்த்தீங்கன்னா, உடனே அந்த இடத்துல இருந்து தப்பிக்கலான்னு பார்க்குறான். ஆனா முடியல. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த மான்ஸ்டரோட கையில ப்ளூ கலர்ல லைன் தெரியுது.
இத பார்த்தோனே டப்புன்னு ஹீரோவுக்கு என்னமோ ஞாபகம் வருது. அதாவது என்ன ஞாபகம் வருதுன்னா, இந்த பாபுஜி தான் சொல்லியிருப்பாரு, "ஜீக் நீ சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அதாவது என்னன்னா, இந்த சப்ஸ்டன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒண்ணா தான் இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஒண்ணு கிடையாது. இது எல்லாமே வேற வேற. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஹை பிரஷர்ல இருக்கிறதுனால இது எல்லாமே ஒண்ணா இருக்குது. ஆனா இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, கேப்பு அதுவே விரிசல் இருக்கும். நீ வந்து அத நல்லா பார்த்தீன்னா, அந்த இடத்துல அடிச்சன்னா இது எல்லாமே தனித்தனியா வந்துரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு சூப்பரான ஒரு மெட்டீரியல்லாம் கிடைக்கும்." அப்படின்னு வந்து சொல்லுகிறாரு. ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டோன் எல்லாம் கலெக்ட் பண்ணி குடுத்துருந்திருப்பார்ல, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இவரு அட்வைஸ் குடுத்துருக்காரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோப்பா. இப்போ வந்து நீ கம்மி லெவல்ல இருக்கிறதுனால உனக்கு வந்து இது தெரியாது. ஆனா வந்து நீ ஹை லெவல் போகும்போது தெரியும். ஆனா இதனால தெரிஞ்சு வச்சுக்கோ. இது வந்து ஒரு பிளாக் ஸ்மித்துக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படி சொல்லிக்கிறாரு. ஹீரோவுக்கு வந்து இப்ப தான் ஞாபகம் வருது. ஓ! இந்த லைன்ஸ் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஓங்கி கோடாரி வச்சு ஒரு அடி அடிக்கிறான். மைண்ட் பண்றான். உடனே அடிச்ச பார்த்தீங்கன்னா, அது கை அப்படியே ஸ்கூல் ஸ்கூலா உடைஞ்சு சிதறுது. அப்படியே வச்சு சிதறுது. ஹீரோ ஆ ஃபைனலி நான் கண்டுபிடிச்சுட்டேன். உன்ன தோற்கடிக்கிறதுக்கான வழி அப்படி சொல்றான். பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டருக்கு ஒரு கையே இல்ல. அவ்வளதான். உன்னோட வீக் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே நீ காலி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஓடி போய் அட்டாக் பண்றான். அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, இன்னும் கோவமாகி அது கையில அது இன்னொரு கை வச்சு அட்டாக் பண்ணுது. ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த ப்ளூ லைன்லயே அடிச்சதால அது இன்னொரு கை அப்படியே சுக்குநூறா போயிடுச்சு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓங்கி ஓங்கி அந்த மாஸ்டர் அடிச்சுன்னு இருக்கிறான். அப்ப பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு சிஸ்டம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வருது. You have succeeded in mining. You obtained 10 marble pieces. Your skill experience has increased by 30. இந்த சியா பொண்ணு அப்படியே ஷாக்கா பாக்குது. இட்ஸ் அமேசிங் அப்படி சொல்லிட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஸ்கில்ல வச்சு இந்த மாஸ்டர பொளந்து கட்டி வச்சுக்கிறான். அந்த சியா பொண்ணு தான் சொல்லுது. இதெல்லாம் நம்பவே முடியல. இவனால எப்படி இந்த மாரி ஒரு புரொடக்ஷன் ஸ்கில்ல வச்சு இந்த மாஸ்டர தோற்கடிக்க முடியுது அப்படி சொல்லிட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர தோற்கடிச்சு வச்சுக்கிறான். அது கை, கால் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்ல. சியா பொண்ணுன்னு சொல்லுது. நீ ஒரு வேள சாதிச்சிட்டியா அப்படி சொல்லுது. இன்னும் ஒரு ஸ்டெப் தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் கோடாரி எடுத்து ஓங்கி அந்த மாஸ்டர் மேலே ஒரே அடி. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டம்லேருந்து மெசேஜ் தான் வருது. Zig and SIA party defeated the Berserk giant stone golem. இதோட பார்த்தீங்கன்னா, சாப்டர் முடியுது.